வணக்கம். சிங்கப்பூரில் இருந்து வந்த ஏவா வேலுவை நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பால் சுற்றி வளைத்து காவல்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்க உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தீர்ப்பால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உடல்நிலை குறைவின் காரணமாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏவா வேலு அவர்கள். கரூருக்கு சென்று முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழல் செய்து தப்பி ஓடிய ஏவா வேலு என்று ஒட்டுமொத்தமான அரசியல் களத்தை திரும்பி பார்க்கும் விதமாக தமிழக மக்கள் மனதில் திமுக ஊழல் சக்திதான் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து வைத்தார். மேலும் இதனை தெரிந்து உடனடியாக ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூரில் இன்று அவசரமாக நேற்று மாலை தமிழகத்திற்கு திரும்பி வந்தார். இன்று அவரது வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. எனது மீது பறிபோட்ட தமிழக அரசின் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடினார். வடமாநில வழக்கறிஞரை வைத்து தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் இல்லையா, ஏன் திமுகவில் சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லையா என்ற கேள்விகளும் இப்பொழுது கேட்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. ஹிந்தி வேண்டாம் என்று கூறிய திமுக வழக்குகளை வாதாடுவதற்கு மற்றும் வடமாநிலங்களிலிருந்து வழக்கறிஞர்களை வரவழைப்பது ஏன் என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்கக்கூடிய அளவிற்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சுமார் 85 திட்டங்களுக்கு 195 கோடி வரை ஒப்பந்ததாரர்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டதாக பணங்கள் ஏன் முன்கூட்டியே பணங்கள் வழங்கப்பட்டது? ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த திட்டம் முழுமையாக பணிகள் முடிவடைந்த பிறகுதான் முழு பணமும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு பேமெண்டாகத்தான் கொடுப்பார்கள். டவுன் பேமெண்ட், முதல் பேமெண்ட், இரண்டாவது பேமெண்ட் என்று தான் கொடுப்பார்கள். ஆனால் ஏவா வேலு அவர்கள் மட்டும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 85 திட்டங்களுக்கு 195 கோடி முன்கூட்டியே திட்டம் அறிவித்த உடனே அந்த டெண்டர் வழங்கிய நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது ஏன்? அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது ஏன்? இதன் மூலம் ஒவ்வொரு நிறுவனங்களிடமும் சுமார் 10% முதல் 20% வரை ஒவ்வொரு திட்டங்களை பொறுத்தும் இவர்கள் கமிஷனாக பெற்றுள்ளனர். இதன் மூலமாகத்தான் ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையின் சிற்றரசராகவே செயல்பட்டுள்ளார். பஸ் கண்டக்டராக இருந்து மெக்கானிக்கராக இருந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கிரனைட்டுகள் போன்றவைகளை நடத்துகிறார் என்றால் அது திமுகவின் ஆட்சியில் அமைச்சராக வந்த பிறகுதான். இவரது ஒட்டுமொத்த வளர்ச்சி மிகவும் அதிகாரப்பூர்வமான திட்டங்களை தற்பொழுது ஊழல் செய்து அதன் மூலமாக கமிஷன்களை பெற்று பல நிறுவனங்களையும் செய்துள்ளார் என்று தமிழக அரசின் தரப்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்களது கேள்விகள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இதற்கு ஏவா வேலு அவர்கள் சிறந்த பதிலை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் விசாரணையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளோடு அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரணையை நடத்துவார்கள் என்பதும் தற்பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் கதிகலங்கிவிட்டார் ஏவா வேலு அவர்கள். ஏனென்றால் ஏவா வேலு அவர்கள் தனியார் மருத்துவமனையும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் வைத்துள்ளார். இங்கு அளிக்கப்படாத சிகிச்சையா அவருக்கு சிங்கப்பூரில் வழங்கப்படுகிறது? இங்கு சாமானிய மக்கள் அரசு மருத்துவமனையில் பார்க்கிறார்கள், ஏன் தனியார் மருத்துவமனையிலும் பார்க்கிறார்கள். ஆனால் ஏவா வேலு அவர்கள் மட்டும் எதற்காக சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விகளை நீதிபதிகள் கேட்டதால் அதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறியுள்ளார் ஏவா வேலு அவர்களது வழக்கறிஞர். தற்பொழுது 195 கோடி எதற்காக ஒப்பந்ததாரர்களுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டது, அதற்கான விளக்கத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி கேட்டுள்ளார். இதற்கு ஏவா வேலு அவர்களது வழக்கறிஞர் முன்கூட்டியே அரசு கொடுத்துவிட்டதாக திமுகவின் ஆட்சியில் அவர் கூறியுள்ளார். உங்களது துறை சார்ந்த அமைச்சர் அதை முன்கூட்டியே கொடுக்கிறார் என்றால் அந்த நிறுவனத்திற்கும் அமைச்சருக்கும் ஏதோ டீலிங் இருக்கிறது என்பதை நீதிபதியே கேட்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இப்பேற்பட்ட வழக்கிற்கு ஒரு சிறந்த நீதிபதி தான் இருக்க வேண்டும். அதை தற்பொழுது ஏவா வேலு அவர்களது வழக்கில் சிறந்த நீதிபதி இருப்பதன் காரணமாக ஏவா வேலு அவர்கள் இந்த வழக்கில் நிச்சயம் தப்பிக்க முடியாத அளவிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும். அவரது எம்எல்ஏ பதவியிற்கும் சிக்கல் ஏற்படலாம். அவர் சிறையில் 7 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிக்கப்படலாம் என்ற பல்வேறு தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் ஏவா வேலு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு உடனடியாக பல நிபந்தனைகளுடன் லுக் அவுட் நோட்டீஸிற்கு இடைக்கால தடை
விதித்து மேலும் ஜூன் 28ஆம் தேதி வரை அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஏவா வேலு அவர்களது தரப்பின் வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அவசர விசாரணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாலும் தற்பொழுது ஏவா வேலு அவர்களது ஒட்டுமொத்தமான ஊழல்கள் போடப்படாத சாலைக்கு போட்டதாக 3,75,00,000 கணக்கில் காட்டப்படாமல் இவர்கள் முறைகேடு செய்துள்ளார்கள். அங்கு மக்களின் வரிப்பணம் ஒரு தனியார் நபரின் வங்கி கணக்கிற்கும் சட்டை பைக்கும் செல்கிறது என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏவா வேலு அவர்கள்தான் திமுகவிற்கு படி அளக்கக்கூடிய எஜமானராகவே இருக்கிறார் என்றும் தற்பொழுது பல்வேறு தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏவா வேலு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலோ அவரது வாக்குமூலங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு பயனுள்ளதாக அமைந்தாலோ யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? ஏவா வேலு அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தால் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின், ஏன் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலருக்கும் இது இக்கட்டான சூழலை ஏற்படுத்தும். தமிழக அரசு தற்பொழுது திமுகவை சுற்றி வளைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களையும் தனிப்பட்ட ஊழல்களை விசாரிக்க தனிக்குழு ஒன்றையும் அமைத்துள்ளது. ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களையும் விசாரணை செய்ய. இதனால் கூண்டோடு எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பதை நாம் பல முறை கூறியிருந்தோம். தற்பொழுது ஏவா வேலு அவர்களது ஒட்டுமொத்த சொத்துக்கள் சுமார் 30,000 கோடிக்கு மேலான சொத்துக்கள் எப்படி குறுகிய 50 ஆண்டுகளில் வந்தது, அதற்கான எப்படி முதற்கட்ட பணங்கள் எப்படி ஏவா வேலுவிற்கு வந்தது என்பதை எல்லாம் தற்பொழுது நீதிபதிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏவா வேலு அவர்கள் வசமாக சிக்கியுள்ளார். மேலும் முதல்வர் விஜய் அவர்களுடன் தற்பொழுது கேட்கக்கூடிய அந்த கரூர் சம்பவத்தின் பொழுதே அவர் கூறியிருப்பார், எங்கு தப்பித்தாலும் தமிழ்நாட்டிற்குத்தான் வர வேண்டும், உங்களது சொத்துக்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது, அதை நாங்கள் எப்படி பறிமுதல் செய்வோமோ அப்படி பறிமுதல் செய்வோம் என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் பல முறை நீதிமன்றத்தை நாடினாலும் அனைத்து வழக்குகளும் ஏவா வேலு அவர்கள் தமிழக அரசின் மீது போட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏவா வேலு அவர்கள் நிச்சயம் டெண்டர் ஊழல் முறைகேடு செய்யப்பட்டுள்ளார். 195 கோடி முதற்கட்டமாக போடப்படாத சாலைகளுக்கு போட்டதாக கணக்கு காட்டப்பட்டதும் போடப்படாத திட்டங்களுக்கு முன்கூட்டிய பணங்கள் கொடுக்கப்பட்டதும் எதற்காக, என்ன காரணம், இதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறது, அரசு உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒவ்வொரு கேள்விகளும் தற்பொழுது நீதிபதி கேட்டுள்ளதால் அதிர்ச்சியில் தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் இருக்கிறார். அவரது வழக்கறிஞர் தற்பொழுது இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கு எப்போ வேண்டுமானாலும் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரலாம். ஆனால் நிச்சயம் 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம். அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் மக்களது வளர்ச்சிக்காக அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்யலாமா அல்லது அரசின் கஜானாவில் அந்த பணத்தை சேர்க்கலாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.